அடுத்து வருவது தேசம் தேர்தல் திருப்பம். தேர்தல் களத்தில் திருப்பத்தை ஏற்படுத்திய திகைப்பூட்டும் நிகழ்வுகளை விவரிக்கும் இந்த சிறப்பு தொகுப்பில் இன்று கே பிளான் காமராஜரின் தவறான முடிவு என்ற செய்தி தொகுப்பை பார்க்க இருக்கிறோம். இத்துடன் வணக்கம் தமிழ்நாடு நிறைவு பெறுகிறது. தொடர் உண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை மாநில அளவில் செல்வாக்கு பெற்ற தலைவர்கள் அதிகார மையத்தில் அதிக நாள் தொடர்வது அவ்வளவு எளிதான விஷயம் அல்ல. அதுவும் தமிழகத்தில் மிகச் சாதாரண குடும்பத்தில் பிறந்து பெரிய அளவில் குடும்ப செல்வாக்கோ கல்வி அனுபவமோ இல்லாத ஒருவர் அகில இந்திய அளவில் காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்தியாக மாறுவது மிகப்பெரிய விஷயம். தேர்தல் அரசியலிலும் செல்வாக்கு செலுத்திக் கொண்டு மாநில அளவிலும் கட்சியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதில் கவனம் செலுத்துவதெல்லாம் சாதாரண ஆளுமையால் சாத்தியப்படக்கூடியவை அல்ல. அப்படி ஒரு ஆளுமை தமிழகத்தில் உருவாகியிருக்கிறார். அவர் கர்ம வீரர் காமராஜர். ஆம், சுதந்திரம் அடைந்த காலகட்டத்தில் காமராஜர் நினைத்தால் மட்டுமே ஒருவர் ஆட்சியாளராக முடியும். அது மாநில முதல்வராக இருந்தாலும் சரி, நாட்டின் பிரதமராக இருந்தாலும் சரி. அந்த அளவிற்கு கட்சியினர் மத்தியில் காமராஜரின் செல்வாக்கு உச்சத்தில் இருந்தது. நாடு விடுதலை அடைந்த பிறகு ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா என வரிசையாக முதலமைச்சர்களை தேர்ந்தெடுத்தவர் காமராஜர். இங்கே கவனிக்க வேண்டிய அம்சம், காந்தி விரும்பியவர் கூட தமிழகத்தின் முதலமைச்சராக முடியாது. காமராஜரின் இசைவு பெற்றால் மட்டுமே அவர் முதலமைச்சராக முடியும். காந்தி தேசத்தின் தந்தைதான். ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை 45 வயது நிரம்பிய காமராஜர் கை காட்டும் நபர்தான் முதலமைச்சர். அந்த அளவிற்கு வலிமையான தலைவராக காமராஜர் விளங்கினார். காங்கிரஸ் கட்சிக்குள் சத்தியமூர்த்திக்கும் ராஜாஜிக்கும் இடையே நிலவிய அதிகார போட்டியில் சத்தியமூர்த்தியின் பக்கம் நின்றார் காமராஜர். அதன் காரணமாக ராஜாஜி எதிர்ப்பாளர் என்ற முத்திரை காமராஜர் மீது விழுந்தது. ஆனால் அந்த ராஜாஜி 1952 தேர்தல் முடிவில் முதலமைச்சராவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டவர் காமராஜர். ஆம், 16 ஆண்டுகால அரசியல் பகையை மறந்து கட்சியின் நலனுக்காக ராஜாஜிக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்தார் காமராஜர். கட்சியின் நலனுக்காக காந்தி, நேரு போன்ற பெரிய தலைவர்களின் கருத்தை கூட மறுபரிசீலனை செய்ய வைத்தவர் காமராஜர். அதே சமயம் கட்சியின் நலனுக்காக தன்னுடைய அரசியல் எதிரி என்ற போதும் ராஜாஜியை அரியணை ஏற்ற காமராஜர் தயங்கவில்லை. அதுதான் காமராஜர். இப்படி ஒரு தலைவன் தமிழகத்தின் முதலமைச்சரானால் எப்படி இருக்கும்? மக்கள் நலன் மேம்படுமே என்று பலரும் நினைத்த சமயத்தில்தான் முதலமைச்சர் பதவி காமராஜரை தேடி வந்தது. கட்சியின் மாநில தலைவராக இருந்து தமிழகத்தின் 3 முதலமைச்சர்களை தீர்மானித்து கிங் மேக்கராக இருந்து வந்த காமராஜருக்கு கிங் ஆகும் வாய்ப்பு தேடி வந்தது. காலம் தந்த அந்த வாய்ப்பை ஏற்கலாமா என்று முதலில் தயங்கிய காமராஜர் பின்னர் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். காங்கிரஸ் கட்சிக்குள் பெரியார் விரும்பிய சமூக நீதி பற்றாளனாக, தொண்டர்களை அரவணைக்கும் ஆற்றல் மிக்க தலைவனாக, மக்களின் தேவையறிந்து செயல்படும் கர்ம வீரராக திகழ்ந்த காமராஜர் சரியாக 9 ஆண்டுகள் முதலமைச்சர் பதவியில் பணியாற்றிய அவர் திடீரென ஒருநாள் தனது பதவியை ராஜினாமா செய்ய தயாரானார். 1957, 1962 என்று தொடர்ச்சியாக தேர்தல்களில் வெற்றி பெற்று மீண்டும் மீண்டும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட காமராஜர் ஏன் முதலமைச்சர் பதவியை துறக்க வேண்டும்? அதற்கு யார் காரணம்? காமராஜர் பதவி விலக காரணம் அவருடைய அரசியல் எதிரிகளா அல்லது டெல்லி செய்த சதியா என்ற கேள்விகள் எழுவது இயற்கை. ஆனால் உண்மை அதுவல்ல. காமராஜர் பதவி விலகியதற்கு காரணம் கே பிளான். ஆம், அந்த கே பிளானை வடிவமைத்தவர் காமராஜர். ஆற்றல் மிக்க நிர்வாகியை ராஜினாமா செய்ய வைத்த அந்த கே பிளான் தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வுகளை கட்சிக்கு உள்ளும் புறமும் ஏற்படுத்தியது. காமராஜர் தமிழக மக்களுக்கு காங்கிரஸ் கட்சியை பற்றி தெரிந்ததை விட காமராஜரை பற்றித்தான் அதிகம் தெரியும். காங்கிரஸ் கட்சி என்றால் முன்னேறிய சமூகத்தினர், பண்ணையார், ஜமீன்தார்கள்,
படித்த மேட்டுக்குடியினர் மட்டுமே தலைமைக்கு வர முடியும் என்ற நிலையை மாற்றிய பச்சை தமிழர் காமராஜர். காமராஜர் முதலமைச்சரான பிறகு அதுவரை காங்கிரஸ் எதிர்ப்பில் தீவிரமாக இருந்த பெரியார் காமராஜர் ஆதரவாளராக மாறினார். காங்கிரஸ் கட்சியில் இருந்தாலும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் முன்னேற்றத்தில் காமராஜர் காட்டிய ஆர்வம் பெரியாரை மிகவும் ஈர்த்தது. சத்தியமூர்த்தி ஐயர், வைத்தியநாத ஐயர், ராஜாஜி போன்றோர் மட்டுமே காங்கிரஸ் கட்சியின் அடையாளங்கள் என்பதை காமராஜர் மாற்றிவிட்டார் என்பது பெரியாரின் எண்ணம். மதிய உணவு திட்டம், கல்விச் சாலைகளை திறத்தல், அணைகள் கட்டுதல், தொழிற்சாலைகளை அதிகப்படுத்துதல், தமிழகத்தின் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் என அனைத்து தரப்பும் பயன் தரும் வகையில் திட்டங்களை முதலமைச்சராக இருந்து செயல்படுத்தினார் காமராஜர். 1957ஆம் ஆண்டு தேர்தலிலும் 151 தொகுதிகள் பெற்று மீண்டும் முதலமைச்சரானார் காமராஜர். 1962 தேர்தலிலும் 139 தொகுதிகளை கைப்பற்றி 3வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அந்த அளவிற்கு கட்சியிலும் ஆட்சியிலும் செல்வாக்கு பெற்ற காமராஜர் தனது முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்தது வியப்புக்குரிய ஒன்று. உண்மையில் 1962ஆம் ஆண்டு தேர்தல் முடிவுகள்தான் கே பிளானுக்கான ஆரம்ப விதையை விதைத்தன. அதற்கு முந்தைய தேர்தலில் வெறும் 15 இடங்களை மட்டும் பெற்றிருந்த திமுக 1962 தேர்தலில் 50 இடங்களை பெற்று தமிழக சட்டமன்றத்தில் வலுவான சக்தியாக உருப்பெற்றிருந்தது. காங்கிரஸ் கட்சியோ 151 இடங்களை பெற்று கம்பீரமாக இருந்த இடத்தில் 139 இடங்கள் மட்டுமே பெற்றிருந்தது. 1957 தேர்தலில் குழந்தைகளாக இருந்த திமுகவினர் தனக்கு இணையாக வளர்ந்து வருகிறார்களோ என்று யோசிக்க ஆரம்பித்தார் காமராஜர். திமுகவின் வளர்ச்சியை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நினைத்த அவர் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற 15 பேரில் ஒருவர் கூட மீண்டும் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காக சாதுரியமாக வியூகம் வகுத்தார். அந்த வியூகம் அண்ணா உட்பட 14 பேரை தோற்கடித்தது. காமராஜரின் வியூகத்திலிருந்து தப்பி கருணாநிதி மட்டுமே மீண்டும் வெற்றி பெற்றார். ஆனால் அந்த தேர்தலில் கருணாநிதி உட்பட 49 சட்டமன்ற உறுப்பினர்களை பெற்றது திமுக. அந்த இடத்தில்தான் காமராஜர் சுதாரிக்க ஆரம்பித்தார். திமுக தமிழகத்தில் வளர்ந்து வருகிற சக்தி என்பதை உணர்ந்தார். அந்த நேரம் திருவண்ணாமலை இடைத்தேர்தல் வந்தது. அந்த தேர்தல் முடிவிலும் திமுக வெற்றி பெற்றது. காமராஜருக்கு கட்சி பலவீனமடைந்து வருவது கண்கூடாக தெரிந்தது. அந்த கணத்தில் காமராஜர் வகுத்த திட்டம்தான் கே பிளான். உண்மையில் பிரிட்டிஷாருக்கு எதிராக நடந்த விடுதலை போராட்டத்தின் போது அனைத்து தலைவர்களுக்கும் ஒரே இலக்கு நாட்டு விடுதலை மட்டுமே. ஆனால் தற்போது ஆட்சி அதிகாரத்திற்கு வந்த பிறகு கட்சி நலனை விட அதிகாரத்தை தக்கவைக்கும் எண்ணமே மேலோங்கிவிட்டது. அதனால் கட்சி நலன் பாதிக்கப்படுகிறது. ஆகவே கட்சியை பலப்படுத்தும் நோக்கத்துடன் ஆட்சி பதவியில் இருக்கும் முக்கிய தலைவர்கள் அவற்றிலிருந்து விலகி 2ஆம் கட்ட தலைவர்களிடம் ஆட்சியை ஒப்படைத்து விட வேண்டும். முக்கிய தலைவர்கள், முதலமைச்சர்கள், அமைச்சர்கள் காங்கிரஸ் கட்சியை மேம்படுத்த பாடுபட வேண்டும் என்பதுதான் கே பிளானின் நோக்கம் என்றார் காமராஜர். காங்கிரஸ் கட்சியை பலப்படுத்த வகுக்கப்பட்ட அந்த திட்டத்தின்படி முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகினார் காமராஜர். பிரதமர் நேருவும் பதவியிலிருந்து விலகி கட்சி வளர்ச்சிப் பணியில் ஈடுபட விரும்பினார். ஆனால் அதனை காமராஜர் தடுத்துவிட்டார். காமராஜரின் பதவி விலகலைக் கண்டு காங்கிரஸ் கட்சியினரே பதறாத சூழலில் பெரியார் பதறினார். காமராஜர் தமிழகத்திற்கு வேண்டும், அவர் முதலமைச்சர் பதவியை துறப்பதால் தமிழ்நாட்டிற்கு பாதிப்பு என்று சொன்ன பெரியார் இந்த கே பிளான் ஓர் அரசியல் தற்கொலை என்று எச்சரித்தார். பெரியாரின் எச்சரிக்கைக்கு எந்த பலனும் இல்லை. காமராஜருடன் சேர்த்து 6 மாநில காங்கிரஸ் முதலமைச்சர்கள் பதவி விலகினார்கள். ஒரிசா முதலமைச்சர் பட்நாயக், காஷ்மீர் முதலமைச்சர் பஷீகுல்லா முகமது, உத்தரப்பிரதேச முதலமைச்சர் CP குப்தா, பீகார் முதலமைச்சர், மத்திய பிரதேச முதலமைச்சர் ஆகியோர் கே பிளான் படி பதவி விலகினர். காங்கிரஸ் முதலமைச்சர்கள் 6 பேர் பதவி விலகிய சம்பவம் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தியது.
6 முக்கிய அமைச்சர்களும் பதவி விலகினர். அதில் லால் பகதூர் சாஸ்திரி போன்ற நேர்மைக்கு பெயர் பெற்ற அமைச்சரும் அடக்கம். ஆட்சியில் தவறு செய்யும் அமைச்சர்களை கேப்லான் என்ற பெயரில் நீக்கம் செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. அந்த விமர்சனத்தை போக்கும் வகையில்தான் நேர்மையானவர் என்று அனைவராலும் பேசப்பட்ட லால் பகதூர் சாஸ்திரி போன்றோரும் பதவி விலகினர். ஆனால் சாஸ்திரி மட்டும் விரைவில் அமைச்சரவையில் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். தமிழகத்தை பொறுத்தவரை கேப்லான் மூலம் காமராஜருக்கு பதிலாக எம் பக்தவச்சலம் முதலமைச்சரானார். இங்கே சோகம் என்னவென்றால், காமராஜர் நினைத்தபடி தமிழ்நாட்டில் காங்கிரஸை பலப்படுத்த முடியவில்லை. அடுத்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தை இழந்தது. அன்று இழந்த அதிகாரம் இன்று வரை காங்கிரஸ் வசம் செல்லவே இல்லை. அந்த வகையில் காமராஜரின் கேப்லான் தமிழக அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய திருப்புமுனை.